Hello friends, welcome back to my channel. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி டேட் வந்து செப்டம்பர் 21, டைம் வந்து 11:45 ஆகுது. இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் லைவ் டெமோ பார்த்துடலாம். ஸோ வீடியோ வந்து நீங்கள் ஹை ரெசல்யூஷனில் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பேங்க் நிஃப்டி 15 minutes டைம் ஃப்ரேம் சார்ட் வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து நான் ஒரு ஜோன் நான் ட்ராப் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது ப்ரீவியஸாக மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து ரியாக்ட் ஆகிருக்கு, இந்த இடத்துல டச் ஆகிட்டு அப்புறம் மேலே போயிருக்கு, அதே மாதிரி இந்த இடத்துல டச் ஆகிட்டு கீழே வந்திருக்கு. ஸோ இதை வந்து நான் ஒரு ஜோனாக கன்சிடர் பண்ணி ட்ராப் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு லைன் வந்து ப்ரீவியஸாக மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து ரியாக்ட் ஆகிருக்கு, ஸோ ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த லைன் நான் ட்ராப் பண்ணியிருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா நான் ப்ராஃபிட் புக் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ இன்றைக்கி வந்து நான் இந்த ஜோனை வந்து பிரேக் அவுட் பண்ணிவிட்டு கீழே வந்துச்சுன்னா நான் வந்து புட் சைடு வந்து போகலான்னு இருக்கேன். ஸோ மேபி இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் இப்படி மேலே கூட போகலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ டைம் வந்து சரியாக 11:53 ஆகுது. என்னோட லோ லெவல் வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இங்கே ஒரு ஹேமர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு பார்த்தீங்களா. இந்த கேண்டில் வந்து இவ்வளோ தூரம் கீழே வந்திருக்கு. இந்த லோ லெவலில் வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் வந்து இன்னும் கீழே இறங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பிரேக் அவுட் ஆகவும் நான் வந்து புட் சைடு வந்து போகலான்னு இருக்கேன். ஸோ பேங்க் நிஃப்டி 41,100 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இந்த வார கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி டேட்டில் நான் வந்து புட் சைடு வந்து ஒரு 2 லாட் வந்து நான் பை பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ட்ரேடில் எவ்வளோ ப்ராஃபிட் புக் பண்ண முடியுதுன்னு. பிகினராக இருந்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் போடுங்க, ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. ஓகே, இப்போ டைம் வந்து சரியாக 11:56 ஆகுது. நான் வந்து இந்த ஜோனை வந்து பிரேக் அவுட் ஆனால் புட் சைடு வந்து என்ட்ரி கொடுக்கலாம் நான் வெயிட் பண்ணேன். அதே மாதிரி பிரேக் அவுட் இப்போ ஆயிடுச்சு. ஆனால் நான் அதுக்கு முன்னாடியே புட் சைடு வந்து 2 லாட் நான் பை பண்ணி என்ட்ரி கொடுத்துட்டேன். இப்போ வரைக்கும் நம்மளோட ஓவரால் ப்ராஃபிட் 2200 இருக்குது. ஸோ நான் ஏன் முன்னாடியே என்ட்ரி கொடுத்தேன்னு இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலாக டேவோட ஹை அப்படி இல்லைனா லோ, அதை பிரேக் அவுட் ஆகிறப்போ வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஒரு ஹேமர் கேண்டில் இதுதான் இந்த டேவோட லோ வந்து இவ்வளோ தூரம் இருக்குது, கீழே வந்திருக்கு. ஸோ இந்த லெவல் வந்து பிரேக் அவுட் ஆனால் என்ட்ரி கொடுக்கலாம் நான் வெயிட் பண்ணி அதே மாதிரி பிரேக் அவுட் ஆனதும் நான் வந்து என்ட்ரி கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து ஜோனே வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ மேபி மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய டார்கெட் வந்து இது வரைக்கும் வரும் நான் ப்ரிடிக்ட் பண்ணுறேன். ஸோ நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இந்த லெவல் வரைக்கும் வந்தால் எனக்கு போதும். நான் என்னோடய ட்ரேடை வந்து எக்ஸிட் பண்ணலான்னு இருக்கேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் போடுங்க, ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. ஸோ இது மட்டுமே நம்பி நான் ட்ரேட் எடுக்கலாம். நான் மற்ற டேட்டாவை நான் செக் பண்ணிகிட்டே இருந்தேன், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ எனக்கு வந்து மார்க்கெட் வந்து கீழே வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருந்தது. அதனால தான் நான் வந்து புட் ஆப்ஷன் நான் வந்து பை பண்ணேன். இப்போ டைம் வந்து சரியாக 1:43 ஆகுது. ஸோ முன்னாடியே நான் வந்து ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன். அதில் வந்து நான் ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தேன் 3166. ஸோ அந்த ட்ரேட் எப்படி எடுத்துன்னு நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக இந்த ஜோனை வந்து பிரேக் அவுட் ஆனது புட் ஆப்ஷனில் வந்து பை பண்ணலான்னு நான் வெயிட் பண்ணேன். ஆக்சுவலாக இந்த லோ லெவல் வந்து பிரேக் அவுட் ஆனதுமே நான் என்ட்ரி கொடுத்துட்டேன். என்ட்ரி கொடுத்துட்டு நான் டார்கெட் வந்து இந்த லெவல் வரைக்கும் வரும் நான் ப்ரெடிக்ட் பண்ணி அதே மாதிரி இந்த லெவல் டச் ஆனதும் அந்த ட்ரேட் வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு நான் பேங்க் நிஃப்டி 50 minutes டைம் ஃப்ரேம் சார்ட் வந்து நான் ஓப்பன் பண்ணியிருந்தேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ட்ரெண்ட்லைன் நான் ட்ராப் பண்ணியிருந்தேன். இது பிரேக் அவுட் ஆனதும் வந்து கால் சைடு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு இந்த நியூ ஸ்டாக் பிளாட்ஃபார்ம் வந்து எனக்கு ஒர்க் ஆகலை. ஸோ அப்போ எனக்கு இந்த மாதிரி எரர் காமிச்சிட்டே இருந்துச்சு. ஸோ இப்போ தான் எனக்கு ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ வந்து இப்போ ஆல்ரெடி வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி கொடுத்தா நம்மளால் ப்ராஃபிட் புக் பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா எப்போவுமே இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆகிறப்போ நீங்கள் உடனே பிரேக் அவுட் ஆனதுமே என்ட்ரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். சரி, ஓகே, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம என்ட்ரி கொடுத்தாலும் ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு வந்து மார்க்கெட் வந்து மேலே போகும்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். அதனால் நான் கால் சைடு வந்து போகலான்னு இருக்கேன். ஓகே, ஒரு 2 லாட் மட்டும் நான் பை பண்ணுறேன்.
ஓகே, நான் பை பண்ணிட்டேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் அந்த ட்ரேடில் எவ்வளோ ப்ராஃபிட் புக் பண்ண முடியுதுன்னு. ஓகே, இந்த ட்ரேட் வந்து நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ டைம் வந்து சரியாக 2:01 ஆகுது. இன்றைக்கி நம்மளோட ஓவரால் ப்ராஃபிட் 3815 ருபீஸ் வந்து புக் பண்ணியாச்சு. என்னோடய ஃபஸ்ட் ட்ரேடில் வந்து 3166, செகண்ட் ட்ரேடில் வந்து 649. ஸோ ஓவரால் ப்ராஃபிட் வந்து 3815 ருபீஸ் சார்ஜஸ் போக. ஸோ இதோட இன்னைக்கு டே வந்து நான் க்ளோஸ் பண்ணுறேன். இதுக்கப்புறம் நான் எந்த ட்ரேடும் எடுக்க போகிறதில்ல. இன்றைக்கி லைவாக 2 எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட் ட்ரேட் வந்து என்னோட லோ லெவல் வந்து பிரேக் அவுட் ஆனது நான் என்ட்ரி கொடுத்துருந்தேன். ஆக்சுவலாக இந்த ஜோனை பிரேக் அவுட் ஆனது என்ட்ரி கொடுக்கலாம் நான் வெயிட் பண்ணேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் என்ட்ரி கொடுத்துட்டேன். ஸோ பிகினருக்கு நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, இந்த ஜோனை வந்து பிரேக் அவுட் ஆகிறப்ப என்ட்ரி கொடுங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு நான் டார்கெட் வந்து இந்த லெவல் வரைக்கும் வரும் நான் ப்ரிடிக்ட் பண்ணேன். அதே மாதிரி இந்த லெவல் டச் ஆனதும் ஃபஸ்ட் ட்ரேட் வந்து நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். என்னோடய ரெண்டாவது ட்ரேட் வந்து நான் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் நான் ட்ரா பண்ணி வச்சுருந்தேன். இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆனதும் என்ட்ரி கொடுக்கலான்னு நான் வெயிட் பண்ணேன். ஆனால் எனக்கு அந்த நியூ ஸ்டாக் பிளாட்ஃபார்ம் வந்து அப்போ லாகின் பண்ண முடியல. ஸோ நான் வந்து இந்த கேண்டில் வந்து க்ளோஸ் ஆனதுக்கப்புறமேட்டு நான் வந்து என்ட்ரி கொடுத்துருந்தேன். அப்படி இருந்து நான் வந்து ப்ரிடிக்ட் பண்ண மார்க்கெட் வந்து கண்டிப்பாக மேலே வந்து போகணும். அதே மாதிரி மேலே இவ்வளோ தூரம் வந்து போயிருக்கு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி அதில் ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு அந்த ட்ரேடை வந்து உடனே நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். ஏன்னா எந்த நேரமும் ரிவர்சல் ஆகலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பிகினருக்கு நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆகிறப்பவே என்ட்ரி கொடுங்க. ஸ்டாப் லாஸ் போடுங்க. ஸ்டாப் லாஸ் போடாமல் எந்த ஒரு ட்ரேடும் எடுக்காதீங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் ஆனது என்ட்ரி கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ தூரம் நல்லா மார்க்கெட் மேலே போயிருக்கு. அதுக்கப்புறமேட்டு இந்த கேண்டில் வந்து இவ்வளோ தூரம் மேலே போயிருக்கு. நீங்கள் நல்லா ப்ராஃபிட் வந்து பார்க்கலாம். ஸோ பிரேக் அவுட் டைம் அப்போ பிரேக் அவுட் ஆனதுமே என்ட்ரி கொடுங்க. ஸோ இன்றைக்கி நான் என்ட்ரி கொடுத்த மாதிரி டிலேவாக என்ட்ரி கொடுக்காதீங்க பிரேக் அவுட் டைம் அப்போ. ஏன்னா எந்த நேரமும் ரிவர்சல் ஆகலாம். ஓகே, இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோவில் நல்லா முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் தேங்க்ஸ், பாய்.